வெல்கம் டு ரியல் ரிவ்யூ. இன்றைக்கி பராசக்தி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையிலேருந்து பார்த்திங்கன்னா, படம் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்த கதை ஒரு இன்டென்ஸான ட்ரூ இவெண்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கதை. ஆனால் அந்த இன்டென்ஸான ஒரு ஸ்டோரியை, ஒரு உண்மையான சம்பவத்தை அதை எவ்வளோக்கு எவ்வளோ மட்டப்படுத்தி குழப்பி இல்லாததெல்லாம் சேர்த்து ஒரு குறிப்பிட்டவங்க மட்டும்தான் அதில் உழைச்சாங்கிற மாதிரி மேனிப்புலேட் பண்ணி மேக்கிங்கில் சொதப்பி பெர்ஃபார்மன்ஸில் சொதப்பி ஒரு கலவையாக கிண்டி எடுத்து கிளைமேக்ஸில் ஒருத்தவங்களை மட்டும் ப்ரொஜெக்ஷன் பண்ணி நாங்கள் தான் எல்லாம் பண்ணோன்ட்டு உண்மையாகவே இதுக்கான ரத்த சிந்தி உயிர் விட்டு சொந்த நாட்டோட இராணுவத்தாலே கொல்லப்பட்ட நம்மளை மாதிரி வெகுஜன மக்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி தான் இந்த பராசக்தியோட படத்தோட ஆன்லைன்லேருந்து ஆரம்பிக்கிறேங்க. 1965 காலகட்டங்களில் நம்ம இந்தியாவுக்கு வந்த சட்டம், அதில் பெரும்பான்மையாக இந்தி திணிப்புக்கு போராட்டத்தில் நம்ம தான் பெரும்பான்மையாக அந்த போராட்டத்தை நிலைநிறுத்தி ஜெயித்தோம். அதில் முக்கியமான பங்கு கோயம்புத்தூர் மக்கள். ஆனால் இந்த படம் அப்படி காமிக்கலை. இந்த ஒன்லைனே இதாங்க, இந்தி திணிப்புக்கு போராட்டத்தை எதிர்த்து இவங்க வென்றார்களா இல்லையா. அதில் முக்கியமாக ஹீரோவான சிவகார்த்திகேயன், அவரோட தம்பியான அதர்வாக்கு அந்த கூட இருக்கிற அல்லக்கை அந்த ஸ்ரீலீலா. இந்த படத்துலங்க ஃபஸ்ட்டு கேஸ்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து வந்தோம்னா, சிவகார்த்திகேயன் போட்டிருக்காங்க. அவர்கிட்ட கொஞ்சம் கூட அந்த ஒரு புரட்சிக்கான அந்த மாடுலேஷனு, வாய்ஸ் மாடுலேஷனும் சரி, ஆட்டிடியூட் டிஃப்ரென்ஸும் சரி, ஒன்றுமே இல்லைங்க. அவர் எப்படி எல்லா படத்துலேயும் ஒரு எமோஷனலான ஒரு மாதிரி ஒரு டோனில் மான்கராச்சிலேருந்து பேசுவாரோ அதே சேஞ்சு தான். இப்போ அந்தளவு கூட காட்ட வேணாம். அட்லீஸ்ட் இந்த ஸ்டோரியிலையாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தாவது ஏதாவது ஒரு ஸ்கோப் இருக்கும். ஒன்றுமே இல்லை. அதே சேம் தான். இவங்க நினச்சிக்கிறாங்க 2 தடவை இப்படி கொடி பிடிச்சிட்டு ஒரு எமோஷ்னலான இந்த சீனை காமிச்சிட்டு செத்து போனால் நம்ம எமோஷ்னல் ஆயிடுவோன்ட்டு. அப்படி கிடையாதுங்க. ஒரு எமோஷ்னலுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக்கோ இல்லை யாராவது ஒரு கேரக்டர் சாக போகிறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரி, அதுக்குண்டான எமோஷன் நமக்கு கடத்தினா தான் அது வரும். சும்மா 2 கொடி பிடிச்சோடனே கீழே விழுந்தோடனே செத்துட்டான், சரி செத்து போனோடனே நம்ம அழுதுருவோம், எமோஷன் ஆயிடுவோம், ஸ்லோ மோஷன் இது, அது பேக்ரவுண்ட் ஒரு சாங்கு, இதெல்லாம் வச்சா புரிய மாட்டேங்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கத்தியில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மொத்தமே அந்த வயசானவங்க வர்ற சீன் ஒரு 5 to 10 நிமிஷம் தான். நமக்கு எல்லாம் டோட்டலாக கடத்திடுவாங்க. இவங்களோட வாழ்க்கை, இவங்களோட எமோஷனு, இவங்களோட ஃபீலிங், இவனோட ஜஸ்டிஸ் எல்லாத்தையும் நம்ம கடத்தினதுனால அவ்வளோ இதாக நமக்கு டீப்பாக ஹிட் பண்ணும். இப்போது நம்ம அந்த கண்ணை முன்னாலே உங்களுக்கு அந்த சீன் ஞாபகம் வரும். இப்போ இந்த படம் உண்மை கதைங்கிற போது உங்களுக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது இதில். அதாவது ஸ்டோரி, அதாவது ட்ராமா ஆட் பண்ண, எமோஷன் ஆட் பண்ண உங்களுக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது. அப்படி இருந்துமே படத்தில் உங்களுக்கு எவன் செத்தான்னா எது என்னன்னு ஒரு ஃபீலுமே ஆகாதுங்க. இது போக மேலும் இவங்க டைரக்டர் தெலுங்குவாக இருக்கிறதுனாலேன்னு தெரில, இந்த கட்சி தெலுங்குவாக இருக்கேன்னு தெரில, தெலுங்கு டைலாக்கே சம்மந்தம் இல்லாமல் வருதுங்க. ஏற்கனவே பிவிஆரில் தமிழுக்கு ஒரு இங்கிலீஷ் சப்டைட்டில், அதுக்கு மேலே இவங்க அதுக்கு மேலே தமிழ் சப்டைட்டில். ஐயோ, தேவையே இல்லாததுங்க. ஆனால் இப்போ இது தெலுங்குக்காரங்களுக்கு அங்கே பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஏற்கனவே தெலுங்கில் டப் பண்ணி போட்டிருப்பாங்க. இதில் காவாசி இது, அதாவது அரைவாசி இது ஸ்ரீலக்கு தெலுங்கில் தான் டைலாக் பேசுது. அப்போ அவங்களுக்காக எடுத்த படம் எதுக்கு இந்த. ஆனால் உண்மையான யாருக்காக எடுக்க வேண்டிய படம் இது? நம்ம மக்கள், நம்ம பொள்ளாச்சி மக்கள் தான் மோஸ்ட்டாக அதில் பலியானாங்க இந்த போராட்டத்தில். அப்படி பலியாகி நம்மளுக்கு அந்த வெற்றியை வாங்கி கொடுத்தாங்க. இப்போ நம்ம நிம்மதியாக நம்ம பாடத்தில் இந்த திணிப்பு இல்லாமல் வேலைவாய்ப்பு கிடைக்குது, அவங்க ஒரு காரணம். பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவே விடுங்க, ஸ்டோரி ஒரு சாதாரண ஒரு சினிமா பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸு, சிவகார்த்திகேயன் ஒரு இதெல்லாம் அழுகிற அந்த ஆடியோ சிங்க் ஒரு மாதிரி போகுது ஹை பிச்சில், இவர் ஒரு மாதிரி இருக்குது. ரெண்டுமே சிங்க்கை எல்லாம் அவுட் ஆஃப். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான, எதுக்கு இதை ஹைலைட் பண்ணி சொல்கிறேன்னா, ஒரு எமோஷன் சீனில் தான் நம்ம ஆடியன்ஸ் ஃப்ரீஸ் ஆகி பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட சீனில் அவர் அழுகிறது ஒரு டெம்போவில் இருக்குது, இவர் மூஞ்சியில் ஆக்டிங் ஒரு டெம்போவில் இருக்குது, ஒட்டவே இல்லை. அதே மாதிரி தான் அதர்வா. சம்மந்தமே அவர் என்ன சொல்லிக்கல, சம்மந்தமெல்லாம் இங்கிட்ட கத்திட்டு கொடியை பிடிச்சி திரிடா
ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் செத்து போகும். ஏங்க என்னங்க இது ஸ்டோரின்னு என்னத்தை கேட்டு இது ஒத்துக்கிட்டதில்ல. அதே மாதிரி தான் ஜெயம் ரவி. அவர் என்னைக்கு ரவி மோகன் ஆரம்பித்தாரோ அன்னைக்கு பிடுங்குறது எல்லாமே தேவையில்லாத அணி. சம்மந்தமே இல்லை. அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரியும் இல்லை. அவரை எதுக்கு நம்ம வில்லனாக பார்க்குறோன்னு தெரில. ஏதோ முறைச்சிக்கிட்டே இருங்க, இங்கிட்டு முறைச்சிக்கிட்டே வரப்பா நடங்க, 2 பேரை சுடுங்க, ரூத்லெஸ்ஸாக ரத்தம் வர்ற மாதிரி எந்தையாவது பண்ணிங்கன்னா அவங்கள வில்லனாக நம்பிடும். ஒரு ஃபீலுமே வராதுங்க. அவர் வந்தேன்னா கொஞ்சம் மெனசிங்காக இருக்கும். அப்போ ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு பார்க்கும்போது. வரியா வா, எவனையா சுடுவா, போ சுட்டுட்டு கிளம்பு, இப்படி தான் இருக்குங்க. கொஞ்சம் கூட அந்த நமக்கு ஒரு எமோஷனே அது கடத்த மாட்டேங்குது. இது எனக்கு இல்லை. நீங்கள் தயவுசெய்து இதோட பேக் ஸ்டோரி நான் சொன்னதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கனெக்டாக இருக்கும். இல்லாட்டியும் கூட இதோட பேக் ஸ்டோரி ரியல் ஸ்டோரி என்னென்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னா ஒட்டவே ஒட்டாதுங்க. இவங்கெல்லாம் ஒரு இதை ஃப்ரேம் பண்ணுறாங்க. சரி, அதை நான் அப்போ சொன்னது பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கூட இந்த படம் உங்களுக்கு ஒட்ட வைக்கவே ஒட்டாக்கிது. ஒரு ஆடியோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஒரு மியூசிக்குன்னு வந்தால் கூட பாதி இது டார்க் நைட் ஹேண்ட்ஸுங்கிற பிஜிஎம் அப்படியே காப்பி அடிச்சிருக்காருங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுற அப்படியே தெரியும், அப்படியே அதே பிஜிஎம் வரும். ஒரு 100வது படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை கூட ஒரு தடவை தள்ளி வச்சுட்டிங்கன்னு வைங்களேன். சரி, ஒரு வேளை தள்ளி வச்சுருங்க. சாங்ஸ் ஒரு ரெவல்யூஷனரியான மூவி, ஒரு ஹிஸ்டாரிக்கலான உண்மை கதை எடுக்கும்போது மியூசிக் ஒரு பாட்டு கூட உங்கள் காதிலே நிற்காதுங்க. இப்போ சாதாரணமாக ஒரு ரெவல்யூஷனரி நம்ம தமிழில் எடுத்துக்கோங்களேன். பழைய மனிதா எடுத்துக்கோங்க, இல்லை போராடடா அந்த பாட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கபாலில் வந்த உலகம் ஒருவனுக்கா இதெல்லாம் ஒரு லிரிக்ஸ். ஆலப்புறம் அந்த கொஞ்சம் கமர்ஷியல்னா ஆலப்புறம் தமிழ்னு கூட எடுத்துக்கோங்க. இல்லை இன்னும் என்ன தோலை, இந்த மாதிரி பாட்டு நிறைய. இந்த மாதிரி ஓரளவுக்கு லிரிக்ஸ்லேயே நம்மளை ஒரு தூண்டணும். அந்த லிரிக்ஸ்க்கேற்ற விஷுவலில் ஒரு 2-3 பாட்டு வந்தால் கூட இந்த ஸ்டோரியில் கனெக்டாக இருக்கும். ஒரு பாட்டு கூட கேட்குற மாதிரி இல்லைங்க. அதுக்கு வர்ற கொரியோகிராஃபி விலங்கலை. இவங்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அது அவுட் ஆஃப் சிங்கில் போதுங்க, சம்மந்தமே இல்லாமல். அதே மாதிரி கேஸ்டிங் ஸ்ரீலீலாவை போட்டு மிகப்பெரிய மைனஸுங்க. இந்த திக்கு வாங்கிட்டு ஒரு ட்ராமா பண்ணுவாங்க. அப்படியே கீழே அதை பார்த்தோன்னே எமோஷன் வருதான். ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, அந்த படத்தில் ஒரு டைலாக் வருது, அந்த ரைட்டிங்கில் அதில் சூப்பரான ஒரு டைலாக். ஆனால் அந்த டைலாகை ஸ்ரீலீலாவை டெலிவரி பண்ண வச்சது தான் ரொம்ப அது ஒஸ்ட்டான ஒரு அந்த சீனே. அதில் ஒரு டைலாகு, இது உண்மையான டைலாக், இது எல்லாரும் மனசில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஒரு மொழியை அழிச்சா அவனோட அடையாளம் அழியும், அவனோட அடையாளம் அழிஞ்சால் அவன் அடிமையாகும், அவன் அடிமை ஆகிட்டானா அவனோட இளமே அழிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு கோர் ஸ்டோரி. இந்த ஒன் லைனே இந்த மாதிரி ஒரு ரைட்டிங்கில் ஒரு 10 இடத்துல நீங்கள் ஒரு டைலாக் வச்சு அதை டெலிவர் பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டான ஆக்டரை போட்டிருந்தீங்கனாலே இந்த படத்தை ஒப்பேட்டு இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இந்த படத்தையும் சிங்சாம் போட்டு ஹிட் அடிச்சிட்டிங்கன்னா விளங்கவே விளங்காது தமிழ் சினிமா. தயவு செய்து தப்புன்னு கேளுங்க. இந்த படம் பொய்யான படம், உண்மையான படம் கிடையாது. நமக்கு நீங்கள் இந்த எப்படியும் பார்த்துருப்பீங்க மீம்ஸ்லலாம், தமிழுக்காக போராடின தமிழர்களில் அந்த இதை போயிட்டு மற்ற மாநிலத்தில் தெலுங்கு வாழ்கன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் சரி, நான் இதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவாகவே நான் பார்க்குறேன். இந்த அம்மா அவங்க இதில் போராடினவங்கள 1-2 பேர் இவங்களும் இருக்கலாம், மற்ற மொழிக்காரவங்களும் இருக்கலாம், அவங்களாம் போராடவே இல்லைன்னுலாம் சொல்லலை. அவங்க இருந்தாலும் பெரும்பான்மையாக உயிர் விட்டவன் யார்? இராணுவம் எங்கே படையெடுத்து வந்தது? மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் தான். அந்த உண்மை கதை தெரிஞ்சிருந்தும் இதை எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்க பாருங்க. நாங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணணும், எதுக்கு இந்த பெருமையெல்லாம் சேர்த்துக்கிறாங்க? தெலுங்கு வாழ்கன்னு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் தமிழ் கதையை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி தாங்க இந்த படத்தில் இருக்குது. இப்போ முன்னுக்கு பின் முரணாக தான் இருக்குது. நீங்கள் சினிமேட்டிக்காகவே பார்த்தா கூட உங்களுக்கு என்டர்டெயினே பண்ணுது. இன்டர்வல் எப்படா விடுவாங்கன்னு இன்டர்வல் விட்டு போனால் இன்டர்வல் முடிச்சு உக்காந்தோடனே ஒரு டூயட் வருதுங்க, சம்மந்தமே இல்லாமல். ஸ்ரீலீலா அது ஒரு டெம்போவில் ஆடுது, இவர் ஒரு டெம்போவில் ஆடுறாங்க. ஏம்மா உன் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை ஸ்பீடாக கட்டுற இடம் இது கிடையாதுமா. ஆளு கூட உங்கள் ஜோடி எப்படி ஆடணும் அதுக்கேற்ற மாதிரி ஆடணும். சம்மந்தமே இல்லாமல் இந்த கேஸ்டிங்க ஸ்ரீலீலா தேவை. அதாவது நீங்கள் சாங்ஸ் ஆடுற டான்ஸராக கூட இருக்கலாம், ஐட்டம் சாங் ஆடுறவங்களும் கூட இருக்கலாம். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுற அளவுக்கு திறமைசாலியாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இங்கே உட்காந்து ஒருத்தன் கலாச்சிட்டு இருக்கேன், அடே இந்த புஷ்பா படத்தில் பாடுற பாட்டு தானடா இது. ஏன்னா ஒரு ரெவல்யூஷனரி படம் எடுக்கும்போது சில இதெல்லாம் நோட் பண்ணி கேஸ்டிங் போடணும், இல்லாட்டி அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஒட்டும். இந்த காந்தாவில் கூட அந்த ஹீரோயின்லாம் அந்த தெலுங்கு படத்தில் இந்த மாதிரி டான்ஸ் ஆடி, ஆனால் ஆக்டிங்னு வரும்போது ஒரு ஸ்விட்ச் இருந்துச்சு அதில்.
இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லைங்க. நல்ல டைலாகு, நல்ல சீனை கெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். காமெடிங்கிற இதெல்லாம் பண்ணுறாங்க, ஒன்றுமே ஒட்ட மாட்டேங்குது. 2 3 பேர் முக்கியமான வரலாற்றில் கேரக்டரில் இருக்கிறவங்களாம் சாகுறாங்க, ஒன்றுமே நமக்கு ஒட்டவே மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் மேக்கிங் இருந்துச்சு. ஆனால் இந்த பொம்பளை எம்பிட்டு பேச்சும் பேசும் தெரியுமாங்க இன்டர்வியூவில். இந்த பரதவாஜனெல்லாம் ஏன் சூரரை போட்ட தப்பாரி பொண்ணு போட்டு சத்தம் போட்டுட்ருக்கு. சத்தியமாக இந்த படத்தெல்லாம் ஓட்ட போகிறாப்புல, அதையும் பார்க்க தானே போதும். தயவுசெய்து இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்ட்டான ஒப்பீனியனை கமெண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த படத்தை சுத்தமாக பிடிக்கலைங்க. இந்த படத்தில் என்ன, ஆனால் இது ஒன்றே ஒன்று, அதான் இவங்களை எப்படிலாம் பூசி முழுகிறாங்கன்னு தெரியல. கடைசியில் எல்லாம் ஃப்ரேம் பண்ணிட்டு அவங்க கொடி கலர் சட்டையவே போட்டு வந்துட்டாங்க. கலர் போட்டு வந்துட்டு இவங்க பண்ண ஒரே ஒரு உருப்படியான விஷயம், லாஸ்ட் அந்த ஹிஸ்டாரிக்கல் ரியல் மூமெண்ட்டோட ஒரிஜினல் பிக்சர்ஸை ஆட் பண்ணது என் கிரெடிட்டில். அது மட்டும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்துச்சு. வேறு இந்த படத்தை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஹானஸ்ட்டான உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்